உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லித்தான் திரு செங்கோட்டையன் தாவேக்காவில் சேர்ந்திருக்கிறார். அவர் ஒன்றும் கட்சியெல்லாம் மாறல, அவர் கட்சியினுடைய இன்னொரு கிளைக்கு போயிருக்கிறார் என்றெல்லாம் இப்ப சற்று நேரத்திற்கு முன்னதாக ஈரோட்டில் துணை முதலமைச்சர் பேசுறாரு. செந்திலும் அதான் சொல்றாரு, அவர் அமித்ஷா அவர்களுடைய உத்தரவின் பேர்ல தான் தாவேக்காவில் போய் சேர்ந்தார் அப்படிங்கிறார். கற்பனைகள் எல்லாம் யார் வேணால் இது வேணால் பேசலாம்ல. நாளைக்கு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அது உண்மையாயிடுமா? ஆதவர்ஜுனா யாரால் அனுப்பப்பட்டார் தாவேக்காக்கு? திமுக தான் அனுப்பி வச்சதோ? உள்ளிருந்து எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு சொல்லுங்க, விஜய் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எங்களுக்கு சொல்லுங்கன்னு திமுக தான் அனுப்பி வச்சதுன்னு நான் சொல்லுவேன். ஆதவர்ஜுனாவை சிடி நிர்மலையும் திமுக தான் அனுப்பிச்சு வச்சிருக்கு, உள்ளிருந்து எங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி வருதுன்னு சொல்லுங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டு போகலாம். இன்னைக்கு அவர் எடப்பாடி அவர்கள் பேசியது என்ன? துரோகம் செய்தவர்கள் இங்கே கனவு காண்டவர்கள். ஆமாம், அதில் என்ன தப்பு இருக்கு? இதே திரு செங்கோட்டையன் அவர்கள் கடந்த காலத்தில் என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு பாருங்க. எங்க வித் டியூ ரெஸ்பெக்ட் டு அண்ணன் திரு ஓபிஎஸ் அவர்களும் துரோகத்தை பற்றி எடப்பாடி அவர்களை பேசக்கூடாதுன்றாரு. அவர் ஒன்னா சேர்ந்த போது அவருடைய விமர்சனம் மேடம் சசிகலாவை பற்றி என்னவா இருந்தது? அவருடைய விமர்சனம் திரு டிடிவி தினகரனை பற்றி என்னவா இருந்தது? டிடிவி தினகரன் ஒரு மாயன், அந்த நிலைமைக்கு எதையாவது ஒன்று சொல்லிட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகிடார். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கூட எனக்கு அவரை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். அப்போ உங்கள் துரோகம் எங்கே போச்சு? நீங்களும் அந்த துரோகத்தை செய்தீர்கள். நீங்களும் உங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு அன்னைக்கு திரு இபிஎஸோட ஒன்றா சேர்ந்தீங்க. அன்னைக்கு எங்கே போச்சு உங்கள் யூனிட்டி? அன்னைக்கு எங்கே போச்சு உங்களை மேடம் சசிகலாவும் திரு டிடிவி அவர்களும்? ஒருத்தரும் ஒரு சுயநலத்துக்காக தான் பேசுகிறாங்க சார். இதே செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி அவர்களை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? இதே செங்கோட்டையன் அவர்கள் ஒரு தலைமைக்கு கெடு எந்த கட்சியிலும் இப்ப திமுக இருந்து யாராவது ஒருத்தர் தலைமைக்கு ஏதோ ஒரு கெடு கொடுப்பாங்க, என்ன அவரை கூப்பிட்டு வச்சு கொஞ்சுவாங்களா? அவருக்கான எத்தனை பெரிய ஒரு சீனியர் லீடர் யாரா இருந்தானே சார், சீனியருக்கு தான் சார் விஷயம் தெரியணும். சீனியருக்கு தான் எப்படி ஒரு சம்மன் பண்ணி சீனியர் தான் எப்படி உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒருத்தர் வந்து உங்களை மினிஸ்டரா கொடுத்திருக்காரு, உங்களை வந்து மாவட்ட செயலாளர் போட்டிருக்காரு. 4 வருஷம் இருந்த போது உங்களுக்கு அந்த சீனியர் யூனிட்டி உங்களுக்கு சீனியர் லீடர் அவர் என்ன வேணா சீனியரா இருக்கட்டும் சார். அன்னைக்கு உங்களுக்கு யூனிட்டி எங்க போச்சு? அன்னைக்கு இதே செங்கோட்டையன் அவர்கள் உங்களை அதிமுக விட்டு நீக்க போறாங்களாமே, ரொம்ப சந்தோஷமான செய்தின்றாரு. அந்த சந்தோஷத்தை எடப்பாடி கொடுத்திருக்காரு. அப்பயே அந்த மாதிரியான பேச்சு வருது. அதே அப்படி ஒரு சீனியர் பேசலாமா? குறைந்தபட்சமா கூப்பிட்டு விளக்கம் சீனியர் பேசலாமா சார்? கட்சியினுடைய உங்களை எடுக்க போறோம்னு சொன்னா தவறு செய்தவர்களாக ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி தருதுன்னாரு. அந்த மகிழ்ச்சி எடப்பாடி கொடுத்தாருன்னு இப்ப மக்கள் கேட்கறாங்க. அவர் தவறு செய்தவராவே இருக்கட்டும், அவரை கூப்பிட்டு வச்சு பேசுறது, அவருடைய அவர் தரப்பு கருத்தை கேட்பது அப்படிங்கறத ஒண்ணு செய்யவே கூடாதா? அதை தலைமை அதை செய்யாம நேரடியா அவரை கட்சியிலிருந்து நீக்கணும். அதை தான் சொல்றாங்க. நீங்க வரிசையா எல்லாரும் கட்சியிலிருந்து யாரை வச்சு கட்சி முதல்ல அவர் கெடு கொடுத்தார். கெடு கொடுத்த போது கூட அவருடைய பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் எப்போது அவரை வந்து நிரந்தரமா நீக்கிறாங்க. நிச்சயமாக அவரை எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் திரு டிடிவி மேடம், சசிகலா மேடம், திரு ஓபிஎஸ் அவர்களை ஒன்றாக சந்தித்து தான் அவருக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்தது. அதை மீண்டும் நம்ம கட்சியில் இல்லாதவர்களுடன் இவர் சேர்ந்து போய் நின்னார்னா நிச்சயமாக அதை எந்த தலைமையும் ஏற்றுக்கொள்ளாதுங்க. இதுல அந்த தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவ்வளவுதாங்க. இதுல பாஜகவோட தலையீடு எதுவுமே இல்ல. செங்கோட்டையன் டெல்லி போய் வந்திருக்கிறாரு, உள்துறை அமைச்சரை சந்தித்து வந்திருக்கிறாரு. அதற்கு பிறகாக கொஞ்சம் வெயிட் கூட பண்ணல. அவர் நீங்க சொன்ன மாதிரி கெடு விதிச்சாருன்னே வச்சுப்போம். அந்த கெடுவுக்கு காத்திருக்க கூட இல்லாமல் அவர் உடனடியாக தாவேக்கால போய் சேர்றாருன்னா அப்பதான் ஒரு சந்தேகம் வருது. அவர் பாஜக சொல்லி கரெக்டா என்ன பாயிண்ட் அவுட் பண்ணாருல்ல, நீங்க உங்களோட கெடு என்ன, எதுக்கான கெடு, நீங்க எதுக்காக அதிமுகவை ஒருங்கிணைக்க அப்புறம் என்ன பண்ணீங்க நீங்க? இவர் சொல்றது கரெக்ட். இன்னைக்கு புகழேந்தியோ அண்ணனோ இல்ல திரு ஓபிஎஸோ இல்ல பல பேர் திரு கேசி நம்ம பழனிசாமி அண்ணன் இவங்க எல்லாம் 4.5 வருஷமா இதை யூனிட்டின்னு பேசுறாரு. ஒரே மாசம் 10 நாள் கெடு கொடுத்துட்டு இப்ப ஓடி போய் டிவிக்குல சேர்றாரு. இவரோட உண்மையான அந்த பாஜகவுடைய குறுக்கீடு இருக்குங்கிற சந்தேகத்தை உள்ள கொண்டு வராங்க. அது வந்து நீங்க இல்ல சார், அந்த காத்திருக்க முடியாமைக்கான காரணம் அந்த உள்ளீடு தலையீடு இருந்தது. இதே மேடையில தாங்க, இதே விவாதத்தில் தாங்க பாஜகவை நம்பி போன திரு செங்கோட்டையன் கைவிடப்பட்டார்னு பேசுறீங்க. இதே பாஜக செங்கோட்டையன் அவர்களை பார்த்தா அதிமுகவின் உள்கட்சியில் நீங்க ஏன் தலையிடுறீங்க? எதை வேணா பேசுவீங்க. அது அவ்வளவுதான். திரு தினகரனோ திரு ஓ பன்னீர்செல்வமோ இருக்காங்க. ஆனா இவர் அதுக்கு அதிமுக ஒருங்கிணைப்புக்கு காத்திருக்காம தாவேக்காவுக்கு போயிட்டாருன்னா அது பாஜக சொல்லித்தான் அப்படிங்கிறார். ஏன் செங்கோட்டையன் அவர்களுக்கு நீங்க தானே சொன்னீங்க மிகப்பெரிய சீனியர் தலைவர்னு? அவருக்கு சொந்தமாக அவர் யோசிக்க மாட்டாரா? யாரோ சொல்றது தான் கேட்பாரா? அவர் நீங்க அவர் அக்ல சிரமப்படுத்துறீங்க. நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க.
பேசுறவங்க எல்லாருமே திரு செங்கோட்டனை சிறுமைப்படுத்துறீங்க. அவருக்கு அரசியல் தெரியாது, அவருக்கு ஒரு என்ன செய்யணும்னு தெரியாது, யாரோ சொல்றதை கேட்பாருன்னு சொல்றது வந்து அவருக்கான சிறுமைப்படுத்துவதாக தான் நான் பார்க்கிறேன். அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி. நீங்க சொல்ற மாதிரி 9 முறை ஒரு கட்சி எம்எல்ஏ பதவியை கொடுத்திருக்கு, ஒரு கட்சி அமைச்சர் பதவியை கொடுத்திருக்கு. நீங்க என்ன வேணா சொல்லிட்டு எந்த கட்சிக்கு வேணா போலாம். ஆனால் நீங்க ஒருங்கிணைப்போம்னு சொல்றது, நீங்க உங்களுக்கு வேணுங்கிற போது எடப்பாடி அவர்களை புகழ்வது, அசெம்பிளில திமுக இந்த அசெம்பிளில திமுக அரசு கூட போந்திருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். செல்வாக்கு இல்லாம இருப்பவர் அவர். சீட்டு கட்சி கொடுக்கலாம், செல்வாக்கு இல்லாம அவரால தொடர்ந்து 9 முறை அவரால கோபிச்செட்டிப்பாளையத்துல வெற்றி பெற முடியுமா? அப்ப மக்கள் செல்வாக்கு இருந்ததன் காரணமாகத்தானே அவருக்கு தொடர்ந்து சீட்டு கொடுக்கப்பட்டு அவர் அங்க வெற்றி பெற்றார். இரட்டையலின் செல்வாக்கு இன்னைக்கு பாத்தீங்கல்ல, இன்னைக்கு கூட்டத்தை பாத்தீங்கல்ல, இன்னைக்கு இந்த இதே திரு செங்கோட்டையன் அந்த இல்லாத கோபிச்செட்டிப்பாளையத்துல இன்னைக்கு கூட்டத்தை பாத்தீங்களா இல்லையா? இன்னைக்கு முன்னாள் முதல்வர் பேசுற போது அப்படி நீங்க சொல்றதெல்லாம் அவர் தான் அங்க எல்லாம்னா இங்க யாருமே கூட்டம் வந்துட கூடாது. இது நிச்சயமாக அதிமுகவில் சார் வெறும் ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்களை தவிர அந்த இரட்டைலை சின்னத்தையும் புரட்சி தலைவரையும் ஜெயலலிதா அவர்களையும் நம்பி இருப்பவர்கள் தானே தவிர தனி செல்வாக்கு என்று எனக்கு 9 மினிஸ்டர் இருக்காங்க. இன்னைக்கு முத்துசாமி எங்க போனாரு, செல்வகணபதி எப்ப போனாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் எங்க போனாரு, எவ்வளவு பேர் வெளில ரகுபதி அவர்கள் எங்க போயிருக்காங்க. இத்தனை ஆட்களும் இன்னைக்கு அதிமுக இருக்காங்க. இவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் அதிமுகவில் இருந்தவர்கள். ஓகே, அது அப்படி பேசினா முதல்ல திமுக இருந்தா இவங்க போனாங்கங்கிற மாதிரி வரும். செந்தில் நான் வர சிவபிரியனுடைய முதற்கட்ட கருத்து வாங்கிட்டு வந்துடுறேன். திரு சிவபிரியன், இங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல மேற்கு மண்டலமோ கொங்கு மண்டலமோ அதிமுகவினுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட்னு சொல்லப்படுற இடத்திலிருந்து தான் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து அதிமுகவினுடைய 2026 வெற்றி கணக்கை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு திரு செங்கோட்டையன் அதிமுகவை நகர்த்தி இருக்கிறார்னு பார்க்க வேண்டியிருக்கு. அது நெருக்கடியா எப்படி பார்க்கணும்? இன்னைக்கு திரு இபிஎஸ் அவர்களுடைய அந்த ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப தெளிவா has taken the battle into the TVK front தான் நான் சொல்லுவேன். அவர் என்னன்னா செங்கோட்டையனுக்கு மட்டும் இல்லாம அந்த மெசேஜிங்க வந்து விஜய்க்கும் சேர்த்துதான் கொடுக்குறாரு. யாரோ கனவு காண்றீங்க, அந்த கனவெல்லாம் இங்க இருக்கிற மக்கள் நொறுக்கிட்டாங்க. நீங்க தான் கோபிச்செட்டிப்பாளையத்துல அதிமுகன்னு சொன்னீங்க, அதெல்லாம் கிடையாது, நாங்க எல்லாத்தையும் மாத்தி காட்டுவோங்கிற மாதிரி அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பக்கத்துக்கு அவர் வந்து அங்க வந்திருக்கிறவங்களை பத்தி படிக்கிறாரு. மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை அமைப்பாளர், அப்படி ஒன்றிய செயலாளர். அது வந்து அந்த அந்த இடத்த பாத்தீங்கன்னா ஒரு 4 பக்கத்துக்கு அந்த பேர் போகுது. அப்ப அவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நீங்க போயிட்டீங்கன்னா கட்சி இல்லைன்னா கிடையாது, அந்த கட்சி வந்து ஒருத்தரை நம்பி மட்டும் கிடையாது, எந்த இடத்துலயுமே அப்படி நம்பி கிடையாது. சோ அதனால இவ்வளவு பேர் அந்த கட்சியில நீங்க போன பிறக்கும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த 4 பக்கத்துக்கு அப்புறம் ஒரு பக்கத்துக்கு கூட்டணி கட்சி தலைவர்களை பேசிட்டு அதன் பிறகு டைரக்டா செங்கோட்டையன் மேலதான் அந்த அட்டாக் ஸ்பீச்சையே செங்கோட்டையன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாரு. உங்களை கேட்டு ஒருத்தர் கிட்ட ஓட்டு வாங்கிட்டு போனாரு, ராஜினாமா பண்ணும் போது அப்புறம் அவருடைய இதுக்கு வர. சோ அவர் என்னன்னா ரொம்ப தெளிவா வந்து இந்த பேட்டில் அப்படிங்கிறது வந்து இது வந்து டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேவா தான் இருக்கணும்ங்கிறத வந்து இபிஎஸ் வந்து ரொம்ப தெளிவா இன்னைக்கு சொல்லியிருக்கிறதா தான் நான் பாக்குறேன். அந்த கட்டாயமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போக வேண்டியது ஒரு கட்டாயம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த விஷயத்தை அவங்க எப்படி மாத்தி இருக்காங்க அப்படிங்கறத பாக்கணும். இன்னைக்கு அவரோட இப்ப இது அதிமுகவுக்கு செங்கோட்டையன் வந்து ஒரு இழப்பு இல்ல, அவரால் எந்த விதமான லாஸும் ஏடிஎம்கேவுக்கு இல்ல, ஈவன் அது கோபிச்செட்டிப்பாளையமே இருந்தாலும் கூட லாஸ் இல்ல, நாங்க அவர் போனா போகட்டும்ங்கிற அடிப்படையில தான் பாக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்க வேண்டி இருந்தா ஏன் இந்த மாதிரியான சவாலையோ அல்லது எந்த கொம்பனாலையும் அதிமுகவை அழித்து விட முடியாதுன்னு சொல்ல வேண்டிய தேவை ஏன் எழுது? இல்ல நிச்சயமா அது என்னன்னா, நீங்க வந்து இப்போ கடந்த 4 நாளா நீங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, செங்கோட்டையன் அவர்கள் அவர் வந்து ஒரு சீனியர் லீடர், அவர் வந்து எம்ஜிஆரோடும் ஜெயலலிதா அவர்களோடும் கட்சியில் இருந்தாருங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். 9 டைம் எம்எல்ஏ. அந்த 9 டைம் எம்எல்ஏ வந்து ஒன்லி அவர் வந்து கட்சியினால மட்டும்தான் ஜெயிச்சாருங்கிறதையும் ஏத்துக்க முடியாது, அவருடைய சொந்த செல்வாக்குங்கிறதுனாலையும் ஏத்துக்க முடியாது. ரெண்டும் சேர்ந்ததுதான். ஒரு 2 முறை 3 முறை நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னா அதன் பிறகு உங்களுக்குன்னு ஓரளவுக்கு செல்வாக்கு வந்துடும். சோ செங்கோட்டையனுக்கு ஓரளவுக்கு அந்த இடத்தில் செல்வாக்கு இருப்பது உண்மை. ஆனா அந்த செல்வாக்க வெற்றியாக மாற்றுவது வந்து எல்லா கட்சியிலுமே இது உண்மைதாங்க. செங்கோட்டையன் அவர்களுக்கு மட்டும் இல்ல, அந்த சின்னம், அந்த கட்சியினுடைய அங்க இருக்கிற ஸ்ட்ரென்த்,
ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வச்சுதான் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். இப்போ 4 நாளா கிட்டத்தட்ட என்ன எல்லாரும் செங்கோட்டையனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் போயிட்டாரு, அதிமுகவுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய பலன், கொங்கு மண்டலமே வந்து அப்படியே மாறிடுங்கிற மாதிரி பேசும்போது அந்த கட்டாயம் அதிமுகவுக்கு இருக்கிறது. அதெல்லாம் இல்ல. இந்த ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணும்போது அந்த பர்செப்ஷனை பிரேக் பண்றதுக்கான எல்லா உரிமையும் ஒரு கட்சிக்கு இருக்கிறது. திமுகவுக்கும் இருக்கிறது, அதிமுகவுக்கும் இருக்கிறது. அவங்க கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போயிட்டாங்கன்றதுக்காகவே அவங்க வந்து ஒட்டுமொத்தமா பயந்துட்டாங்க. அதிமுக வந்து செங்கோட்டையனுடைய எக்ஸிட்டுக்கு இங்க எல்லாரும் செங்கோட்டையனா கட்சியை விட்டு போல, அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகுதான் அவர் வந்து இன்னொரு ஆப்ஷனுக்கு போயிருக்கிறார். சோ அப்ப என்னன்னா அவர் வந்து அவருக்கு என்ன பெஸ்ட் ஆப்ஷன், 77 வயசுல அவரோட பொலிட்டிக்கல் ரிலவன்ஸுக்கு எது கரெக்டா இருக்கும்? திமுகவுக்கு போனா 10-11 போனோம், தாவேகாவுக்கு போனா ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் ரிலவன்ஸா அட்லீஸ்ட் மீடியா லைம் லைட்ல இருக்கலாங்கிறதுக்கு தான் அவர் போயிருக்காரு. செங்கோட்டையன் அவருடைய எக்ஸிட்டை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேக்கு பெரிய அதனால ஒரு லாஸ் கிடையாது, பட் டிவிகேவுக்கு அது வந்து ஒரு பெரிய கெயின் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நான் வந்து செங்கோட்டையன் அவர்களுடைய எக்ஸிட்டை பாக்குறேன். சரி, ஓகே, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். சிவபிரியன் பேசலாம். திரு செந்தில், இங்க துரோகம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் பாஜக சொல்லித்தான் அவர் வந்து தாவேகாவுக்கு போனாரா அப்படின்னா நீங்க கற்பனையான ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. அப்போ தாவேகாவுக்கு போன மற்ற நிர்வாகிகள் எல்லாரையும் திமுக சொல்லித்தான் போச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற அர்த்தம். நான் வந்து இந்த வாதத்தை போன பிறகு வைக்கல, போவதற்கு முன்பாக விஜய்க்கு பேருந்து தயாராவதற்கு முன்பாகவே சொன்னேன். அதனால தான் நான் சொல்றேன், பாஜக தமிழ்நாடு அரசியலை எவ்வாறு கையாளுகிறது அப்படிங்கிறத விருப்பு வெறுப்பின்றி நான் சொல்லிட்டு வரேன். பாஜக தமிழ்நாட்டிற்குள் காலூன்றுவதற்கு பல வேலைகளை செய்கிறது அப்படிங்கிறத நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரேன். என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லணும், அது நடந்துட்டு தான் வருது. இப்போ கூட ஐயா ஸ்ரீராம் பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், செங்கோட்டையன் அவர்களை நீங்கள் வந்து குறை மதிப்பீடு செய்யாதீர்கள். அவர் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன், நீண்ட அனுபவம் கொண்டவர், அவர் நீங்கள் குறை மதிப்பீடு செய்கிறீங்களா? அவருக்கு சுயமாக சிந்திக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டக்குன்னு உடனே என்ன பண்ணிட்டாரு, அவர் குழப்பவாதின்ட்டாரு. அவருக்கு ஒன்றும் தெரியல, அவர் ஒரு குழப்பவாதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோனுக்கு போனார். எனக்கு புரியல, அந்த ரெண்டுல எது சரி அப்படின்னு தெரியல. நீங்க தான் சொன்னீங்க ஒரு சீனியர் பொலிட்டிஷியன், சுயமா சிந்திச்சு முடிவெடுக்க தெரிஞ்சவர், அமித்ஷா பேச்சை கேட்டு போக மாட்டாருன்னு. அப்புறம் குழப்பவாதி, சட்டப்பேரவைக்குள்ள திமுகவை ஆதரிச்சு பரப்புரை செஞ்சவருங்கிறீங்க. இப்போ